ஹலோ டியர்ஸ், லன்ச் டைம் வந்துட்டாவே என்ன செய்கிறதுன்னு அப்படியே ஒரே யோசனையாக இருக்குப்பா. சரி வாங்க, இன்றைக்கி வெங்காயம் மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக டப்பு டப்புன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது கூட கொஞ்சம் கடுகு, சீரகம், அதோட பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் இதை சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இது இந்த அளவுக்கு தாளித்து வரும்போது இதில் நான் தேவைக்கு அளவான உப்பு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா வந்துட்டு தாளித்து விட்டுக்கலாம். நம்ம இதில் வந்துட்டு தக்காளி, தேவையில்லாத மசாலாஸ் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெங்காயத்தை நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் வந்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இந்த தண்ணியில் நல்லா உங்களுக்கு குக் ஆகி ட்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் தயிரை நல்லா அடித்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா சேர்த்திக்கோங்க. இதை வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தயிர் திரியாக ஆயிரும். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற்றி நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இது கூட அப்படியே மலை சாரல்கள் மாதிரி நான் கொஞ்சமாக மிளகுத்தூளையும் கொத்தமல்லி இலையையும் அப்படியே மேலால் தூவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மோர் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த மிளகு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெங்காய மோர் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.